பத்திரப்பதிவின் போது அசல் ஆவணங்கள் இல்லாத போது ஆவண பதிவுகளை செய்ய இயலாத வகையில் உள்ள சட்ட திருத்தங்கள் ரத்து செய்யப்படுவதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. பத்திரப்பதிவின் போது அசல் ஆவணங்கள் இல்லாத போது ஆவண பதிவுகளை செய்ய இயலாத வகையில் உள்ள சட்டத்தில் உள்ள 34C என்ற சட்ட திருத்தத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொடைக்கானலைச் சேர்ந்த மனோஜ்குமார் துகார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் போலி ஆவண பதிவுகளை தடுக்கவும் தமிழக அரசு பல்வேறு சட்ட நடைமுறைகளை அமல்படுத்தி வருகிறது. போலி பதிவுகளை தடுக்கும் நோக்கில் தமிழக அரசு பதிவு சட்டத்தில் பிரிவு 34C என்ற புதிய சட்டத்தை கொண்டு வந்தது. இச்சட்டம் 23/1/2026 அன்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று நடைமுறையில் உள்ளது. அதன்படி பதிவுத்துறை சட்டம் பதிவு விதிகளின்படி சொத்து பதிவுகளுக்கு அசல் ஆவணம் கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் இந்த சட்டம் தொடர்பாக சார் பதிவாளர்களுக்கு தெளிவான வழிகாட்டி இல்லாத காரணத்தால் அசல் ஆவணங்கள் இல்லாத போது ஆவண பதிவுகளை செய்ய அவர்கள் தயக்கம் காட்டி மறுப்பதாகவும் இதனால் பொதுமக்கள் கடுமையான சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். எனவே போலி பதிவுகளை தடுக்கும் நோக்கில் 1908ஆம் ஆண்டு பதிவு சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட 1908ஆம் ஆண்டு பதிவு சட்டத்தின் 34C பிரிவானது தன்னிச்சையானது என அறிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையில் நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. அந்த உத்தரவில் பத்திரப்பதிவின் போது அசல் ஆவணங்கள் இல்லாத போது ஆவண பதிவுகளை செய்ய இல்லாத வகையில் உள்ள சட்டத்தில் 34C என்ற சட்ட திருத்தத்தை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் சொத்து குறித்து ஈசி விண்ணப்பித்த விண்ணப்பதாரருக்கு சர்வே எண் மற்றும் கதவு எண் ஆகிய விவரங்களுடன் ஈசி ஆவணத்தை வழங்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இது குறித்து பதிவுத்துறை தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளனர். சலோமி. பத்திரப்பதிவின் போது அசல் ஆவணங்கள் இல்லாத போது ஆவண பதிவுகளை செய்ய இயலாத வகையில் உள்ள சட்ட திருத்தங்கள் ரத்து செய்யப்படுவதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பாலகிருஷ்ணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. பத்திரப்பதிவின் போது அசல் ஆவணங்கள் இல்லாத போது ஆவண பதிவுகளை செய்ய இயலாத வகையில் உள்ள சட்டத்தில் உள்ள 34C என்ற சட்ட திருத்தத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொடைக்கானலைச் சேர்ந்த மனோஜ்குமார் துகார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் போலி ஆவண பதிவுகளை தடுக்கவும் தமிழக அரசு பல்வேறு சட்ட நடைமுறைகளை அமல்படுத்தி வருகிறது. போலி பதிவுகளை தடுக்கும் நோக்கில் தமிழக அரசு பதிவு சட்டத்தில் பிரிவு 34C என்ற புதிய சட்டத்தை கொண்டு வந்தது. இச்சட்டம் 23/1/2026 அன்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று நடைமுறையில் உள்ளது. அதன்படி பதிவுத்துறை சட்டம் பதிவு விதிகளின்படி சொத்து பதிவுகளுக்கு அசல் ஆவணம் கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் இந்த சட்டம் தொடர்பாக சார் பதிவாளர்களுக்கு தெளிவான வழிகாட்டி இல்லாத காரணத்தால் அசல் ஆவணங்கள் இல்லாத போது ஆவண பதிவுகளை செய்ய அவர்கள் தயக்கம் காட்டி மறுப்பதாகவும் இதனால் பொதுமக்கள் கடுமையான சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். எனவே போலி பதிவுகளை தடுக்கும் நோக்கில் 1908ஆம் ஆண்டு பதிவு சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட 1908ஆம் ஆண்டு பதிவு சட்டத்தின் 34C பிரிவானது தன்னிச்சையானது என அறிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையில் நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. அந்த உத்தரவில் பத்திரப்பதிவின் போது அசல் ஆவணங்கள் இல்லாத போது ஆவண பதிவுகளை செய்ய இல்லாத வகையில் உள்ள சட்டத்தில் 34C என்ற சட்ட திருத்தத்தை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் சொத்து குறித்து ஈசி விண்ணப்பித்த விண்ணப்பதாரருக்கு சர்வே எண் மற்றும் கதவு எண் ஆகிய விவரங்களுடன் ஈசி ஆவணத்தை வழங்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இது குறித்து பதிவுத்துறை தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளனர். சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.